ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சிஸ்டருக்காண்டி இந்த வீடியோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கணுங்க. இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்குனா 80 பாயிண்ட் 70 பாயிண்ட் போதுங்க. கொஞ்சம் சத்தாக இருந்தாங்க அப்படின்னா 90 பாயிண்ட் இல்லாட்டி 1 மீட்டராவது தேவைப்படுங்க. இந்த ப்ளவுஸுங்க 80 பாயிண்ட் இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ண போகிற ப்ளவுஸுங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டுங்க கரைப்பகுதி ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க. க்ளோஸாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க. இப்போ கரைப்பகுதி ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டுக்கிட்டோங்க. துணி சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. கீழே நம்ம மடிச்சு அடிக்கணுங்க. அதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டுங்க கீழே 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ 1.5 இன்ச்சு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம உயரம் மார்க் பண்ணலாங்க. உயரம் 12 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணலாங்க. கழுத்து அகலங்க நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. ஷோல்டருங்க 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ளவுஸில் கட் பண்ணாதீங்க. நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். அதில் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டுங்க அக்கிள் மார்க் பண்ணலாங்க. 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. ஸ்கேலை வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம பின் கழுத்து மார்க் பண்ணலாங்க. பின் கழுத்து நான் 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. பின் கழுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கூடவோ குறைச்சோ நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அடுத்ததுங்க நம்ம கீழே 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோங்க. மேலே கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோமோ அதே தாங்க கீழேயுமே நம்ம வைக்கணும். இப்போ பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம சுற்றளவு மார்க் பண்ணலாங்க. 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க சுற்றளவு. தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விடணுங்க. நீங்கள் 1.5 இன்ச்சு தான் விடணும்னு இல்லைங்க. உங்களுக்கு துணி எவ்வளோ தையலுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ கீழேங்க அதே மாதிரியே இடுப்பு பகுதியில் மேலே 9 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே 9 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாங்க. ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க நம்ம அக்குள் பகுதியில் வளைவு மாதிரி நம்ம கொடுக்கணுங்க. கையிலே வளைவு மாதிரி போட்டுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவு மாதிரி போட்டுக்கலாங்க. 1 இன்ச்சு வைக்கணுங்க. 1 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க பேக் நெக் நம்ம வளைவு கொடுக்கணுங்க. நான் ரவுண்டு நெக்கு தாங்க வைக்கிறேன். நீங்கள் ரவுண்டு நெக்கு தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார் நெக்கு, வி நெக்கு, யூ நெக்கு எதுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாங்க. இதுக்குமே 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு மார்க் பண்ணி அப்புறம் வளைவு போடுங்க. அவ்வளோதாங்க. பேக் நெக் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
பேக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து மார்க் பண்ணதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க. அப்போ தான் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டுங்க பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. அடுத்ததுங்க நம்ம கை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க கரைப்பகுதி ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து 2 துணியாக இருக்குங்க. இதை வந்து திருப்பி இன்னொரு மடிப்பாக மடிக்கணுங்க. மொத்தம் 4 துணியாக வருங்க. மடிச்சுங்க சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துக்கலாங்க. இப்போ கை வந்து இதில் 4 துணியாக இருக்குங்க. கிளாத்துலங்க 2 கரைப்பகுதி வருங்க. ஒரு கரைப்பகுதியில் நம்ம பேக் நெக் கட் பண்ணோங்க. இன்னொரு கரைப்பகுதியில் நம்ம வந்து கை வந்து கட் பண்ண போகிறோங்க. கை கட் பண்ணுறதுக்குங்க சுற்றளவு வந்து 8 இன்ச்சு இருக்கணுங்க. 8 இன்ச்சு இதில் இருக்குங்க. இப்போ நம்ம கை வந்து ஓரத்தில் மடிச்சு அடிக்கணுங்க. அதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. நீங்கள் 1.5 இன்ச்சு தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு மடிக்க எவ்வளோ துணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத்து விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. மடிச்சு அடிக்கங்க. நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு லைன் போட்டுட்டோங்க. இப்போ அளவு ப்ளவுஸுங்க அந்த கை பகுதியை கிளாத் மேலே போட்டுக்கோங்க. கையோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. உயரம் வந்து தையல் போடுறதுக்கு நேராக கரெக்ட் அளவுக்கு ஒரு மார்க்கிங்க. தையலுக்கு ஒரு அரைஞ்சி விடணுங்க. அதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டுங்க. அதே மாதிரி கீழேயும் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாங்க. அக்குள் பகுதியிலங்க அந்த தையல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. தையல் போட்டிருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங். அதுக்கு பக்கத்தில் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. 1/4 இன்ச்சோ அரை இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தைக்கிறதுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் விட்டுக்கோங்க. நான் வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக வந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வச்சு அந்த 2 இன்ச்சுக்கு மட்டும் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே கீழேயும் நம்ம 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க அதுலேயுமே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுடலாங்க. அடுத்ததுங்க நம்ம 2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கோம். 1 இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுங்க. கையில் வேணாலும் வளைவு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வளைவு போட்டுக்கலாங்க. நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. கையில் போட தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. இதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து 1.5 இன்ச்சு விடணுங்க தையலுக்கு. இந்த ஸ்கேல் அளவு நீங்கள் மார்க் பண்ணாலே போதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
படுத்திக்கலாங்க. கை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. அடுத்ததுங்க கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்மங்க பேக் பீஸும் கட் பண்ணிட்டோம், கையும் கட் பண்ணிட்டோங்க. மிச்சம் இருக்க கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணுங்க. நீங்கள் இப்படி 2 கிளாத்தாக எடுத்துக்கோங்க. துணியை வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. பேக் பீஸை வந்து அந்த கிராஸ் பீஸ் மேலே போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்க. அளவு ப்ளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்க வந்தது அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறதுங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோங்க. கிளாத் மேலேங்க நம்ம பேக் பீஸை போட்டிருக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டரை வந்து நீங்கள் அதே அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அக்குள் பகுதியும் அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. சைடுமே நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம மார்க் பண்ணலாங்க. முன் கழுத்து நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க. 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டுங்க. நம்ம கழுத்து அகலம் 2 இன்ச்சு வச்சோங்க. அதே 2 இன்ச்சை மார்க் பண்ணிங்க பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க அதே மாதிரியே வளைவும் கொடுக்கணுங்க. பேக் நெக்குக்கு எப்படி நம்ம வளைவு கொடுத்தோமோ அதே மாதிரியே முன் கழுத்துலேயும் அதே மாதிரியே வளைவு கொடுக்கணுங்க. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் வச்சு வளைவு கொடுத்தாலே போதுங்க. இப்போ வந்து பேக் பீஸை வந்து நம்ம மேலே எடுத்துடலாங்க. முன் கழுத்துலங்க ஸ்டார் நெக்கு கொடுத்தாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் வந்து ரவுண்டு நெக்கே கொடுத்துக்கிறேன். இவங்க வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் ரவுண்ட் நெக்கே போடுறேங்க. நெக்ஸ்ட்டுங்க அக்குள் பகுதியில் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணிங்க அதுலேயும் வளைவாக போட்டு விட்டுறலாங்க. நெக்ஸ்ட்டுங்க முன் கிராஸுங்க நான் 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. கீழே வந்து டாட் பிடிக்கணும், அதுக்கு ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததுங்க நம்ம கொக்கி பீஸ் வந்து மார்க் பண்ணலாங்க. எப்பயுமே கொக்கி மாட்டுற பக்கம் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த சைடே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில்ங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. அடுத்ததுங்க சைடு வந்து கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கிங் போட்டுக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க கிளாத்தை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்துங்க குக்கி பீஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கிங்கும் நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கிங்கும் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கிங்கும் மொத்தம் வந்து 3ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு அழகாக வரும். கிராஸ் பீஸில்ங்க கீழே வந்து நம்ம பெரிய டாட் பிடிப்போம். அதில்ங்க நீங்கள் 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணாலே போதுங்க. கொஞ்சம் சத்தாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. கிராஸ்க்குங்க
1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. 2 பக்கமும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. மேலே 9 இன்ச்சு, கீழே வந்து 2 இன்ச்சு கரெக்டாக தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. கிராஸ் பீஸுங்க நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மார்க் பண்ணதெல்லாம் அடையாளப்படுத்திக்கலாங்க. அளவு சட்டையிலங்க கிராஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கலாங்க. 1.5 இன்ச்சு இருக்குங்க டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் உள்ள கேப்பு. அதே இதை அளந்துக்கிட்டுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிராஸ் பீஸில் மார்க் பண்ணிக்கலாங்க. கிராஸ் பீஸில்ங்க அந்த டாட் பிடிக்கணும். அதை வந்து கீழே இருக்க கிராஸ்லேயே நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க. அடுத்து வந்துங்க நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்குங்க பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு 4 துணியாக வரணுங்க. இப்போ வந்து 2 துணியாக போட்டிருக்கேங்க. அதை வந்து இன்னொரு மடிப்பாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 துணியாக வந்துடுங்க. பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க. கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரியே அந்த சைடும் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்கலாங்க.
3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸுங்க நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணணுங்க. அதே மாதிரி குக்கி பீஸும் நம்ம கட் பண்ணணுங்க. குக்கி பீஸ் கட் பண்ணுறதுக்குங்க இந்த மாதிரி நேராக இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணாலே போதுங்க. இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச்சு உங்களுக்கு வரும். இதில் வந்து லைன் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நமக்கு 2 துணியாக வேணுங்க. ஒன்று வந்து நம்ம குக்கி பீஸ் தைப்போங்க. இன்னொன்று வந்து வி பட்டி வரும் பார்த்திங்களா, அது வந்து தைப்போம். அதனால் நமக்கு 2 பீஸ் தேவைப்படுங்க. கிராஸ் பீஸ் மார்க் பண்ணிக்கலாங்க. கிராஸ் பீஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.